சீட் ஆடுவேன் நிறைய. அம்மா அப்பா சீட் ஆடுவீங்களா? என்னங்க இது கிராண்ட் மாஸ்டர் சீட் ஆடுனீங்கிறீங்க? சீட்டும் அப்போ கொஞ்சம் நுணுக்கமான கேம் தானா? ஆமாம், சும்மா ஆடுவோம். மை ஃபேமிலிக்கு செஸ் மாத்திரம் இல்லை, சீட்டில் நிறைய ஆசை உண்டு விளையாடுவோம். அண்ட் இன்னமும் சில வாட்டி ஆடுவேன். சான்ஸ் கிடைச்சா இங்கே ஒரு கம்ப்யூட்டரோட போட்டு நான் சும்மா ஆடின்னு இருப்பேன். ஸோ வீட்டிலலாம் சீட் விளையாடுறப்ப யார் ஜெயிப்பா? என் அம்மா அப்பா ரொம்ப நல்லா ஆடுவாங்க. அப்படியா? சான்ஸே கிடைக்காது. நீ சீட் ஆடுறும் போது கத்துறது நீ செஸ்ஸில் கத்தின்னு இன்னும் பெட்டராக இருந்திருப்பேன். ஓ, சீட் ஆடையில கத்துவீங்களா? திருப்பி தோத்தா கடைசியில் ஸ்னாப் ஆகும். அங்கே தான் கத்த முடியல, எங்கேயாவது கத்தி முடிச்சிடலான்னு. ஓகே, உங்களுடைய சாஃப்ட்வேர் சைடுக்கு வருவோம். ரீசெண்டாக பார்த்த ஒரு ஆடில் எல்லாம் வந்து பயங்கரமான காஸ்டியூம்லாம் போட்டுட்டு குகேஷோட ஃபன் பண்ணிட்டுலாம் இருப்பீங்க. அந்த சைடு ஆஃப் அப்புறம் ஒரு டான்ஸ் வீடியோ கூட பார்த்தேன். குகேஷ்லாம் சிரிச்சுட்டு பின்னால் போயிடுவாப்புல ஃபன்னாக டான்ஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லாம் வேட்டி கட்டிருந்தீங்க. தனியாக ஃப்ரெண்ட்லியாக ஜாலியான ஆள் தானே நீங்கள்? நான் அப்படி நினைக்கிறேன். ஜென்ரலாக எனக்கு ஜாலியாக இருக்க பிடிக்கும். என் கிளாஸ்மேட்ஸோட எல்லாம் இருந்தேன்னா எப்படி 17 வயசில் இருந்தோமோ அப்படியே எல்லாரும் திரும்பி மாறிடுறோம். ஐ திங்க் ஐ எம் ஃபேர்லி ஜாலி. ஓகே. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கல ஒரு சீரியஸ் ஃபேஸ் மாதிரி எல்லாரும் நினச்சிக்கிறாங்களோ? இல்லை, அது எப்போ என்ன பார்க்குறாங்கன்னு. நான் சில இடத்துல என்னை பார்த்தா செஸ் போர்டு கிட்டக்க இல்லைன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பார்த்தாங்கன்னா இல்லை அந்த மாதிரி இடத்துல பார்த்தாங்கன்னா நான் சீரியஸாக இருந்தாகணும், வேறு வழி இல்லை. ஸோ நாங்கள் உங்களை பார்க்குறதெல்லாம் அந்த ஃபேஸை தான் பார்க்குறோம். ஆமாம், எங்கெல்லாம் என்னை மக்கள் பார்க்குறது இல்லையோ அங்கே ஆக்சுவலாக நான் ஜாலியாக இருக்கேன். அட்லீஸ்ட் நான் நம்பிக்கிறேன். வீட்டில் எப்படி? வீட்டில் ரொம்ப ஜாலியாக ரிலாக்ஸாக அவங்க ஒய்ஃபெல்லாம் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. நான் ஒரு நியூஸ் எவ்வளோ ஃபேக்ட்ரின்னு தெரில, ஏதோ ஒரு தடவை நீங்கள் 2 மேட்ச் தொடர்ச்சியாக டிஃபீட் ஆனப்போ உங்கள் ஒய்ஃப் நீங்கள் வீட்டுக்கு வந்து 50 வாட்ஸ்அப் புஷ்அப்ஸ்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் சொன்னாங்க அப்படின்லாம் சும்மா ஒரு நியூஸ் மாதிரி படித்தேன்னா. அந்தளவு ஃப்ரெண்ட்லியாக ஃபன்னாக இருப்பாங்களா வீட்லேயும்? ஆமாம்மா, அப்படி தான். ஸோ அது என்னென்ன, அது சன் லூயிஸ்னு அர்ஜென்டினா ஒரு போட்டியில் பண்ணேன். ஸோ 2 ஆட்டம் லூஸ் பண்ணேன். அப்புறம் வந்து வீட்டில் முணுமுடி தின்னுருந்தேன். சும்மா இங்கே வந்து அழுது என்ன பிரயோஜனம், திருப்பி நீ 3வது வந்து லூஸ் பண்ணேன். சார் நீ இதெல்லாம் சரி, ஆனால் 50 புஷ்அப் பண்ணுன்னு பண்ண வச்சேன். நானும் பண்ணேன், எனக்கே சிரிப்பு வந்தது. பட் கடைசியில் ஒரு மாதிரி பிரேக் ஆச்சு. உடனே நான் ஜெயிச்சேன்னு சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக ஒரு 2 ட்ரா அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு, ஆனால் திடீர்னு என் டோர்னமெண்ட் ரிகவர் ஆச்சு. அந்த கதைக்கு நல்ல முடிவு. ஆனால் அருணாக்கு என்ன தோணுச்சுன்னா, திருப்பி நான் உட்காந்து முன்னுமுடித்தின்னே இருந்தேன்னா அந்த ஃபீலிங் போவே போகாது. வேறு ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும். நான் ஃபோர்ஸ் பண்ணுவேன். ஸோ ஆனால் எனக்கும் அவங்களுக்கும் வந்து அந்த எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு புரியும், தப்பாக எடுத்துக்க மாட்டோம்னு அந்த நம்பிக்கையில் தான் செய்ய முடியும். குட் கெமிஸ்ட்ரி. ஆமாம். ஓகே, உங்கள் பையன் எந்த அளவுக்கு செஸ்ஸில் வந்துட்டு இருக்காரு? இஸ் அ டீசன்ட் செஸ் பிளேயர். வீட்டில் செஸ் பசில்ஸ் எல்லாம் நிறையா சால்வ் பண்ணிட்டு இல் பிளே. பட் அவர் ஆர்டிஸ்ட், நிறைய ஆர்ட் வரையவர். அண்ட் இப்போது 2-3 எக்ஸிபிஷன்ஸ்லாம் எக்ஸிபிட் பண்ணியிருக்காரு ஆர்ட்டை. 2 மாதம் ஆயிருக்கும். அவரோட டிசைன்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு கம்பெனி லைசன்ஸ் பண்ணாங்க, ஹஸ்தான்னு. அவங்க அக்கிலோட ஆர்ட்லாம் எடுத்து அதை பிளாக் பிரிண்ட் பண்ணி டிஷர்ட்ஸு, வேஷ்டீஸு இந்த மாதிரி அதில். ஸோ வி ஆல் ஹேட் டு மாடல் ஹிஸ் மர்ச்சன்டைஸ். ஸோ அதை பண்ணோம் அண்ட் வி வெரி ஹாப்பி. அண்ட் இந்த வருஷமும் இஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் சம் எக்ஸிபிஷன்ஸ். நீங்கள் அவரை செஸ் பக்கம் அப்படி ஒன்றும் இருக்கலையோ? செஸ்ஸை காமிச்சு கொடுத்தேன். எனக்கு ஆல்வேஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட். என்ன இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னு அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலே வாட் எவர் ஹீ லைக்ஸ், அது என் முடிவில் ஹி ஹேஸ் டு பி ஹிஸ் டெசிஷன். நம்மகிட்ட இருந்ததை அவர்கிட்ட கொடுத்தாச்சு. பட் அவருக்கு எது விருப்பமோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் நான் நினைக்கிறேன் ஆர்ட் ஹி கனெக்ட்ஸ் வெரி வெல். ஒரு ரூமுக்கு வந்தாலே அந்த பேட்டர்ன் அங்கே இருக்குது. ஸோ அவருக்கு என்னென்னா, அவர் வெளியில் என்ன மேத் பேட்டர்ன் பார்த்தாலும் அதை ஆர்ட்டில் எப்படி கேப்சர் பண்ணுறதுன்னு கொண்டு வரதுன்னு பார்க்குறது. ஸோ அது ஹீஸ் நிஜமாகவே எந்த ரூம் போனாலும் நான் 1000 ரூம் வாட்டி அந்த ரூம் பார்த்துருப்பேன். வந்து சொல்லுவான், இந்த பேட்டர்ன் அங்கே இருக்குது பாருங்க. நான் பார்ப்பேன், ஓ எனக்கு முன்னாடி கவனிக்கவே இல்லையான்னு. ஸோ அது வேறு கண் உடனே யூ கேன் see எல்லாத்தையுமே. அவருடைய நேச்சுரல் ஃபிட்னஸ் ஆர்ட் மேல இருக்கு. கரெக்ட். Behind Roots Master Inspirers with Grand Master Vishwanathan Anand. Title sponsor Dr. Sri Verma. ஆயுள் தரும் ஆயுர்வேதா. அறுவை சிகிச்சை இல்லார் குணம், ஆயுள் கால நிவாரணம். And Specs Makers, the eyewear expert. Powered by Achi Badam Drink Mix. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Massage, your ultimate destination for perfect wedding suits.